நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அபி தெரியாமல் ராகவோட அப்பா அம்மா ஃபோட்டோவை கீழே தள்ளி விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. கீழே விழுவில் அதுக்குள்ளே நம்ம ராகவ் வந்து தடுத்துட்டாப்புல. இருந்தாலும் அபியை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த நேரத்தில் அஞ்சலி அங்கே வந்து நம்ம அபிக்கு சப்போர்ட் பண்ணி, என்ன நீ இப்படி பேசுகிற அபியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவை தான் கண்டிக்கிறாங்க. அப்போ அபி இருந்துக்கிட்டு, நான் பண்ணுனது தப்பு தான், அதுக்காக எனக்கு அப்பா அம்மா மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அபியும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் ராகவுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தீங்களே, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு நம்ம ராகவ் கேட்குறாப்புல. ஆனால் அபி இருந்துக்கிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது முடிஞ்சு அபி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம அஞ்சலி நம்ம ராகவ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ போயிட்டு அபிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அபி இருக்கிற வரைக்கும் இந்த முரளியால் வீட்டுக்கு வர முடியாது இல்லையா. அபி கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வராங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முரளி மேலே கோபமாக இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ராகவ், அஞ்சலி இவங்களோட அப்பா அம்மாவோட திவசத்துக்கு வரல இல்லையா, அதனால தான் கோவத்தில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ட்ராமாவை போட்டு சமாளிச்சிட்றாப்புல முரளி. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆகாஷ், அனு இவங்க 2 பேரும் கோயிலில் சந்தித்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது மரக்கிளை ஒன்று புட்டு, சின்னதாக தாங்க மரக்கிளை ஒன்று புட்டு கீழே விடும்போது நம்ம அணுவை வந்து நம்ம ஆகாஷ் காப்பாற்றுறாப்புல. ஸோ அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் மாதிரி நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக யாரையோ ஒருத்தவங்கள காமிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் காருக்கு முன்னாடி நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு திருடன் காருக்குள்ளே இருக்கிற பர்ஸு, லேப்டாப்பு இதெல்லாம் திருட பார்க்குறாப்புல. அப்போ அபி பார்த்துட்டு சத்தம் போடவும் அந்த இதெல்லாம் திருடாமல் அங்கேயே போட்டுட்டு அவன் ஓடிடுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அபி வந்து தான் காப்பாற்றி கொடுக்குறாங்க. வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் காமிக்குது. ஸோ அவரால் ராகவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.